மோனை மீது அளவு கிடந்த அமோகம் உண்டு அழிக்கும் அழகே அந்த அழகல்லவா அழைத்துக் கொண்டு வந்தது. அவனுக்கு நான் அர்ப்பணித்து விட்ட பொருள் அல்லவா இந்த அழகு. அவன் ஒழிந்தால் அப்பாவுக்கும் ஆபத்து இல்லை. வாழ்வின் நிதி என்று இதே மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் ஏறக்குறைய 2-3 பக்கங்கள் இருக்கு. இது இந்த எதுகையும் மோனையும் பல பிரிவுகளை உடையது. அது எல்லாத்தையும் அடிமோனை, இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒரு மோனை, கூளை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை என்று பல வகைப்படும். அதையெல்லாம் சொல்லி உங்களுக்கு தூக்கத்தை வரவழைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அடுத்து எதுகையும் மோனைன்னு சொல்லியாச்சு. இயல்பு அடிதோறும் இறுதியிலும் எழுத்தாலும் சொல்லாலும் ஒன்றிபட தொடுப்பது இயல்பு என்பார்கள். இயல்பு பல்வகை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வகையில் அமையும். அண்ணா பாத்திரத்தின் அவல நிலையை சுற்றுவதற்காக எதிர்க்க தெரியாத கோடை, இந்தியம் தெரியாத வாழை, இவன் பெயர் ஏழை அப்படின்னு அவங்க சொல்லும் போது கோடை வாழை ஏழை அப்படின்னு அந்த இயல்புனை சொல்லும் போது அவருடைய ஒரு ஆணுடைய அந்த இது இயலாமை அப்படியே வெளிப்படுத்தப்படுகின்றது. இல்ல இவ்வளவு செஞ்ச எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படிங்கறத இறைவனை பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு இதுல அந்த அந்த இயல்பினை கொடுத்திருப்பார். ஜீவாவுடைய பாடல்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் இயல்புக்கு பயன்படுத்தக்கூடிய சொற்கள் 2, மிக அதிகமான இடங்களை பயன்படுத்தக்கூடிய சொற்கள் 2. இல்லை, வேண்டும். இந்த ஜீவாவுடைய ஒரு பாட்டு அருமையான ஒரு பாட்டு, குளிக்க கூடும் இல்லை அப்படின்னு வரும் இல்லையா. அதுல அந்த பாட்டுல அந்த இயல்புக்காக வில்லைங்கிற சொல்லை பயன்படுத்திருப்பார். அதே மாதிரி வேறு இடங்கள்ல வேண்டும் என்று சொல்லி, இது ஜீவாவுடைய நடை. அவர் இயல்பினை பயன்படுத்தும் பொழுது இல்லை, வேண்டும் என்று 2 சொற்களை பயன்படுத்துகின்றார். கம்பன் பயன்படுத்தும் பொழுது எல்லாரும் இயல்பினை இறுதியிலே கொண்டு வருவார்கள். ஆனால் கம்பன் மட்டும் முதல்ல கொண்டு வரார். அவருடைய பாடலை வாசித்து பார்த்தா கீதங்கள் இசைத்தனர் பின்னர் கீதம் நின்ற பேதங்கள் இயம்பினர் பேதையர் ஆடமிக பூதங்கள் தொடர்ந்து புகழ்ந்தன ஆசிரியர் வேதங்கள் இயம்பினர் தென்றல் விழுந்து செல் கீதங்கள் வேதங்கள் பூதங்கள் வேதங்கள் அப்படின்னா அந்த முதல் அடியிலேயே கொண்டு வந்தார். முதல் சீர்லேயே அந்த ஏபிடி கொண்டு வந்தார். நம்ம அண்ணாவை பொறுத்தளவுல அந்த ஈபினை வாக்கியங்களுடைய இருளை கொண்டு வர்றாங்க. இவரும் அந்த ஜீவா பயன்படுத்துற இல்லைங்கிறத பயன்படுத்துறாரு. பங்களா இல்ல, மாடி இல்ல, வறண்டா இல்ல, தோட்டம் இல்லை. இல்லை இல்லைங்கிறது அந்த சொல் ஒரு என்ன உணர்வினை உருவாக்குவதற்கு இயலாமை அல்லது நம்மளுடைய வறுமையை மிகப்படுத்தி அது உணர்ச்சினை வெளியிடுவதற்காக இல்லை அந்த சொல் பயன்படுகின்றது. இதுதான் இயல்பு படைப்பாளிகளை அதிகமாக பயன்படுத்துவதற்கான காரணம். அடுத்து இது ஒளி, எதுகை, மோனை, முரண், இயல்பு, வண்ணம், இது எல்லாமே ஒளிநிலை முதல் அடிப்படை அழகான ஒளிகளை வைத்துக் கொண்டு இந்த மாதிரியான அவருடைய படைப்புகளை அவருடைய கருத்துக்களுக்கு வலிமை சேர்க்கிறதற்காக இந்த மொழியினை பயன்படுத்துகின்றார்கள். அடுத்து சொற்கள். எந்த ஒரு படைப்பிலக்கியத்திற்கும் இந்த சொற்கள் தான் முதுகெலும்பு போன்றது. எந்த இடத்துல எந்த சொல்லை செய்து எழுதினால் அந்த படைப்பு வெற்றி பெறும் என்பது ஒரு படைப்பாளிக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல அண்ணாவுடைய அந்த சொற்கள் பயன்பாட்டில் அவர் மிக கை தேர்ந்தவராக இருக்கின்றார். அவருடைய புலமையின் காரணமாக அண்ணாதான் திராவிட இயக்கத்திற்கு வித்திட்டவர். தனித்தமிழ் இயக்கம் தோன்றுவதற்கு சில நாட்கள் முன்னாடியே தமிழுக்காக போராடியவர்.
அந்த மொழிப்போர் படுவதற்கு முன்னாடி இருந்தாலும் கூட அவருடைய படைப்பிலக்கியங்களிலே அதிகமாக ஆங்கில சொற்கள் எழுத்து நடை என்று 2 வழக்குகளை உடையது. அந்த 2 வழக்குகளை முன்னர் ஒரு காலகட்டத்திலே எழுத்து நடைதான் மேடைகளிலே, கடிதங்களிலே, பேச்சுக்களே, வகுப்பறைகளிலே பயன்படுத்தப்பட்டது. இன்று அது எல்லாமே என்னவாக போயிடுச்சு, பேச்சு நடையாக போய்விட்டது. அந்த பேச்சு நடையாக போனதுனால வகுப்பறையில கூட இன்னைக்கு பேச்சு நடையத்தான் பயன்படுத்துறோம், மேடையில பேச்சு நடையத்தான் பயன்படுத்துறோம். கடிதங்கள்லயும் இன்னைக்கு அதை விட இன்னைக்கு கையில இருக்கக்கூடிய செல்பேசியிலே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த மொழி மிகவும் என்ன சொல்றது சுருக்கப்பட்ட அல்லது கரப்டட் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு மொழியை நாம் அங்கே பயன்படுத்தியிருந்தோம். யாருமே அதுல ஒட்டுகளை பற்றி, வாக்கிய அமைப்புகளை பற்றி, அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படுறதே கிடையாது. சமீபத்தில் ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு காலகட்டத்தில் வேற்றுமொழி பேசக்கூடிய மாணவர்களும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட மாணவர்களும் தமிழ் படிக்கும் பொழுது யார் அதிகமான பிழைகள் செய்கின்றார்கள் என்ற ஒரு ஆய்வு 1980களிலே நடந்தது. அதனுடைய முடிவுகள் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மிக குறைவான பிழைகளையும், வேற்றுமொழி தெலுங்கு சௌராஷ்டிர மொழி பேசுகின்றவர்கள் அதிகமான பிழைகளையும் செய்கின்றார்கள் என்று அந்த ஆய்வு முடிவு சொன்னது. ஏன் அப்படின்னு சொன்னா, வீட்டு மொழி அவங்களுக்கு வேறு மொழி. 5 வயது வரை அவங்க வீட்டிலே சௌராஷ்டிராவோ தெலுங்குவோ பேசுவார்கள். அந்த ஆய்வு மீண்டும் அதுதான் ஒரு கருதுகோளாக கொண்டு 1990களில் ஏறக்குறைய 95, 98 அந்த மாதிரியான காலகட்டத்திலே பதிவு செய்து ஆய்வு செய்து வந்த முடியும். ஏன் இந்த நிலைமை? ஏனென்றால் வீட்டிலே பேசுகின்ற மொழி வேறு, பள்ளியிலே தேர்வுக்கான மொழி வேறு. இரண்டும் இதை படித்துவிட்டு வீட்டிலே பேசுகின்ற இந்த சூழலிலே வீட்டிலே பேசுகின்ற அந்த மொழி வேறு மொழியாக, பேச்சு மொழியாக இருக்கின்ற காரணத்தினால் அவன் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கும் பொழுதும் அந்த பேச்சு மொழியினுடைய தாக்கத்தினால் அதிகமான தவறுகளை செய்கின்றார்கள். இன்றைக்கு இந்த ஆண்டு பூர்வ குடிகளின் ஆண்டு என்று சொல்வார்கள். பூர்வ குடிகளின் மொழிக்கான ஆண்டு என்று ஐநா சபை சொல்லியிருக்கின்றது. இன்டர்நேஷனல் இயர் ஃபார் என்டேஞ்சர்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு கருத்து அதிகமாக பகிரப்படுகின்றது. இந்த கருத்தரங்கள் இந்தியா முழுவதுமே நடந்தது. அங்கே நான் பங்கு பெற்ற பொழுது அவங்க சொன்னாங்க, இந்தியாவில் ஹிந்தியும் வங்காள மொழியும் தவிர மீது எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு கருத்து பலரால் முன்வைக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மொழி அழிய வேண்டும் என்று சொன்னால் 2 வழியிலே அழியும். ஒன்று அதை பேசக்கூடிய அந்த கடைசி மனிதன் இறந்துவிடும் போது அந்த மொழி அழிந்துவிடும். சமீபத்திலே அந்தமானிலே ஒரு மொழி அந்த மாதிரியாக அழிந்து போனது. அது டாக்குமெண்டேஷன் பதிவு பண்ண ஆவணப்படுத்தினாங்க. அதே மாதிரியாக பல கோடி மக்களால் பயன்படுத்தக்கூடிய இந்த மொழி எப்படி அழியும் என்று சொன்னால், ஒன்று கல்விக்கூடங்களிலே நம்மளுடைய தமிழ் பேசும் இந்த பிள்ளைகள் அதிகமாக பேசுவது ஆங்கிலம், படிப்பது ஆங்கிலம். அதுக்கப்புறம் வீட்டுல தொலைக்காட்சியில வரக்கூடிய அந்த மொழி இருக்குது பாருங்க, ஆங்கிலமும் தமிழும் கலந்த அந்த காலத்து மனப்பிரவாள நடைக்கு பதிலாக வந்த தங்கிலீஷ் நடை, தங்கிலீஷ் என்று சொல்லக்கூடிய அதுல சொல்லுங்க குட்டீஸ்கள் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் வரும். எப்படிப்பட்ட ஒரு நடையை நாம எத்தனை பேர் எத்தனை எழுத்துக்களை படித்து விட்டு நம்ம பார்க்கிறோம். குட்டிங்கிறது ஒரு பெயர் சொல், இஸ்ங்கிறது ஒரு பன்மை உறுப்பு, கல்லுங்கிறது பன்மை உறுப்பு. எந்த ஒரு பெயர் 2 பன்மை உறுப்புகளை எடுக்கவே இருக்காது எந்த மொழியிலையும். அது எப்படி நாம மட்டும் இப்படி தவறு? ஆனா அது இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சொல் பிரயோகமாக எல்லா நாடுகளிலும் எதையும் முன்னாடி தொலைக்காட்சியில் மட்டும் இருந்தது. அதே மாதிரிதான் இன்னைக்கு கேஸ் மார்க்கெட் வேற்றுமை உறுப்புகள் இல்லாம ஆராய்ந்து பார்த்தால் தொலைக்காட்சியை பயன்படுத்தக்கூடிய அந்த வேற்றுமை உறுப்புகள் அத்தனை மாறி போயிருக்கின்றது.
அந்த நிலையிலே தான் இந்த ஊடக மொழிகளுடைய அந்த தாக்குதலால் தான் இன்று தமிழ் மொழியும் அதனுடைய கட்டமைப்பினை இழந்து வேறு ஒரு கட்டமைப்பை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஊடக மொழி மட்டும்தான், நான் எல்லாவற்றையுமே சொல்லவில்லை. அதே போன்றுதான் பள்ளிக்குடைய கல்விக்கூடங்களிலே இந்த பேச்சு மொழியை தவிர்த்து எழுத்து மொழியை வந்து தேர்வுக்கான மொழியாக மட்டும் இல்லாமல் சொல்லிக் கொடுப்பதற்கான மொழியாகவும் பயன்படுத்தினால் அந்த மாணவர்கள் நன்றாக பயன்பெறும். ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கான அந்த கருத்தாளர் எப்படி இருக்கின்றது நம் பேச்சு வழக்கிலே தான் இருக்கின்றது. எனவேதான் அந்த தமிழ் மொழியும் அழிந்து போய்விடுமோ என்ற ஒரு பயம் எல்லாரிடமும் இருக்கின்றது. ஆனால் நாம் அது எல்லாம் கல்விக்கூடங்களிலே பேச்சு மொழியை தவிர்த்து எழுத்து மொழியை பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி தான் ஊடகங்களில் வருகின்ற அந்த மொழிக்கான மற்ற எல்லாத்துக்கும் சென்சார் இருக்கிற மாதிரி இந்த மொழிக்கு ஒரு சென்சாரை போட்டாதான் தமிழ் வாழும். அண்ணாவின் மொழி நடையிலே அவர் பயன்படுத்தின அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற ஆங்கில சொற்களும் இருந்தது, வடமொழி சொற்களும் இருந்தது, வசவு சொற்களும் இருந்தது, வழக்கு சொற்கள் அன்றாட பேச்சிலே பயன்படுத்துகிற வழக்கு சொற்கள் இருந்தது, அடுக்கு சொற்கள் இருந்தது. அதே மாதிரி விழிச்சொற்கள், விழிச்சொற்கள்னா அந்த கூப்பிட மாதிரி சிமாட்டிகளை சீமான்களை என்பது விழிச்சொற்களும் இருந்தது, உணர்ச்சி சொற்களும் இருந்தது. இரட்டை கிழவி என்னன்னு தெரியுமா? பிரித்தால் பாட்டுல வந்ததுனால பிரித்தால் பொருள் இருக்காதுங்கிற மாதிரி கலகல பலபலா அப்படின்னு வரக்கூடியது. இத்தனை வகையான முரண் சொற்கள் இருந்தது. அருமையான இலக்கிய சொற்களையும் பயன்படுத்தியிருந்தாலும் முரண் சொற்களும் இருந்தது. இந்த எதிரொலி சொற்கள் எக்கோபேஷ் என்று சொல்லக்கூடிய எதிரொலி சொற்களும் இத்தனை வகையான சொற்களையும் பயன்படுத்தித்தான் அவருடைய கவிதைகளும் கட்டுரைகளும் இருக்கின்றன. அதே மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் எத்தனை வகையான தொடர்களை பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அடுக்கு தொடர் இருந்திருக்கின்றது, விழித்தொடர் இருந்தது, வினா தொடர் இருந்தது, எட்டு தொடர்கள் இருக்கின்றன. அதே மாதிரி பழமொழிகளையும் பயன்படுத்தியிருக்கின்றார். ஏவல் தொடர் இருந்தது. அவருக்குரிய ஒரே ஒரு இந்த இதோட நான் முடிச்சுக்கிறேன். அவர் பக்கத்துல நிற்கிறாரு. அண்ணாவுடைய தொடர்ல ஒரு முக்கியமான நடையில் கூறு என்ன அப்படின்னு சொன்னா அடையை வந்து கடைசியில கொண்டு போய் பார்த்திருக்கேன் பவானியை. எங்க பவானி இல்லைங்க, அம்மா உட்கார்ந்துருந்தாங்க. எங்கே போறீங்க இந்த நேரத்துல? என்னவோ விசேஷமாம் அரண்மனையிலே சொன்னானா உண்மையை காதலனாக நடிக்க சொன்னாயே அந்த கல்லனை எப்போதும் விளையாட்டுத்தான் குறைந்த போல அலைகளால் அவள் கூட சேர்ந்து கொண்டு என்னை நான் தியாகம் செய்கிறேன். என்னை பெற்றவர்க்காக படி முதல் பக்கத்தை பார்க்க சொல்லடி உங்க அப்பனை காண்பிக்கிறேன் அந்த காட்சியை ஒரு நாளைக்கு. இது நீங்க வந்து இது அண்ணாவினுடைய எழுத்தா ஆசிரியர் எதுவுமே இல்லாத ஒரு புத்தகத்தை இருக்குனீங்க. அந்த புத்தகத்தை நீங்க ஆய்வு செய்தால் நடையில் கூறுகளை நான் சொன்னேன் இல்லையா, ஒளி சொல்லு, அதுக்கப்புறம் தொடரு, பொருண்மை, கற்காடு என்ற எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா இரண்டு கூறுகளை இது அண்ணாவின் இலக்கியம், அண்ணாவால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பிலக்கியம் என்று சொல்வதற்கு இது ரெண்டு. ஒண்ணு வந்து மோனை, அதிகமாக மோனையை பயன்படுத்தியிருக்கின்றார். மோனையை வந்து அவ்வளவு விருப்பப்பட்டு எல்லா இடத்திலுமே மோனை பயன்படுத்தியிருக்கின்றார். அடுத்து வந்து இந்த அடை ஈட்டு தொடர். இந்த அடை ஈட்டு தொடர் வந்து அண்ணாவின் எழுத்துக்களை தான் நான் பார்த்திருக்கேன். கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அதே மாதிரி இவர் வந்து அவருடைய புதினங்களாக இருந்தாலும் சரி, நாடகங்களாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலுமே இந்த அடையீட்டு தொடரை அதிகமாக பயன்படுத்துகிறார். இந்த இரண்டு கூறுகள் ஒரு இலக்கியம் அண்ணாவால் படைக்கப்பட்டது என்பதை இனங்காண்பதற்கு பயன்படும் என்று கூறி மீண்டும் அமைதியாக அண்ணா சொன்ன மாதிரி இது இரவு நேரம் அல்ல, பசித்த நேரம். இந்த பசித்த நேரத்திலையும் அவருடைய அந்த மொழியை பற்றி அறிந்து கொள்வதற்காக பொறுமையோடு காத்திருந்த உங்கள் அனைவருக்கும், இந்த உலக தமிழ் சங்கத்தினுடைய இயக்குநர்களுக்கும், துணையில இணையா அம்மா துணை இயக்குனர் லலிதா, என் அன்பு சகோதரி லலிதா அவர்களுக்கும், பவானி அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே பேசுவதற்காக வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுத்த
தமிழ் வளர்ச்சித்துறையின் இயக்குனர் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறி அமைகின்றேன். நன்றி. அப்படியே மாணவர்கள் எந்த அளவு கவனிச்சுன்றீங்க அப்படியே ஒரு முறை இதுக்காக கையெழுத்தினாங்க. எத்தனை பேர் ஆழ்ந்து கவனிக்கிறீர்களே ஒரு அரை மணி நேரம் சொற்பொழிவு செய்வதற்காக அப்படியே ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு ஏராளமான குறிப்புகள் அப்படியே ஒரு ஆய்வு கட்டுரையாகவே வெளியிடலாம். உண்மையிலே அவருடைய உழைப்புக்காக ஒரு முறை கையெழுத்திருக்கிறோம். அம்மா அவர்களுடைய ஒரு நெஞ்சம் நன்றி. அம்மா ஒரு நிமிடம் மேடையில் உட்காருங்க. ஒரு சிறப்பு இருக்கிறது, உட்காருங்க. காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் நெஞ்சில் நிறைந்தான். அண்ணா என்று எல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை சிரிக்க வந்தார். அந்த அண்ணா என்று சொன்னார். இன்றும் எங்களுக்காக ஒரு அண்ணா இருக்கிறார். அன்பு சிறீன் ஐயா அவர்களை மேடை கிடைக்கின்றோம். ஐயா வாங்க. அம்மா உண்மையிலே நான் முதலாக 2012ஆம் ஆண்டு அம்மா அவர்களை திருவரங்கத்தில் சந்தித்த பொழுது வியந்து பார்த்தே லலிதாம் அவர்களை மேடை கிடைக்கின்றோம். உண்மையிலே என்னை ஆட்சிப்படுத்தியது, என்னை வழிப்படுத்தியது லலிதாம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அம்மா அவர்களை மேடை கிடைக்கின்றோம். இப்பொழுது ஒரு நிமிடம் கருத்துரை வழங்க வரும்படி அன்பிற்கினி மாணவியை அன்போடு அழைக்கின்றோம். நான் மாண்டு மறுபிறவி எடுத்தாலும் தமிழ் மகளாய் பிறக்க வேண்டும். வீடு சோர்ந்து கிடந்தாலும் உன் மடியிலே வீழ வேண்டும். என் செம்மொழி தாயை சிரம் தாழ்த்தி வணங்கி அவையில் இருக்கும் அனைவரையும் வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வீர தமிழனையும் அதனை விட சிறந்த வீரத்தின் விளைநிலமான வீர தமிழச்சிகளையும் நிறைந்த மதுரை மாநகரிலே வாழும் அம்மா அவர்கள் அண்ணாவின் அரசியல் நலங்கள் எல்லாம் தெரிந்த எனக்கு மொழி நடையை பயிற்றுவித்த அம்மா நீங்கள் அன்பின் ஊற்று. 13 புத்தகங்களையும் 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் எழுதிய மொழியியல் அறிஞர் அம்மா. சிவாலயம் தொடங்கி தன் பேச்சை துவக்கி சூர்பனகையை சூழ்ந்து அண்ணாவை அனுசரித்து அழகிய உரையாற்றி அமர்ந்திருக்கிறார் அம்மா அவர்கள். படைப்பு தொழில் செய்பவனெல்லாம் மாணவர்களை பார்த்து நீங்கள் இறைவன் என்று சொல்லிய பொழுது தாங்கள் தாய் உள்ளம் எனக்கு தெரிந்தது. மேடை பேச்சுக்கே இலக்கணம் வந்த அம்மா அவர்கள் சொல்ல உருவன், சொல் தொடர், மோனை, எதுகை, இயைபு என அனைத்தையும் பயிற்றுவித்த அம்மாவின் புகழ் மென்மேலும் வளர்க. அவர்களுக்கு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கிய மாணவிக்கு நன்றி. இந்த ஒரு இளந்தமிழர் இலக்கியப்படுற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு இனிமையான ஒரு நிகழ்ச்சியை இந்த மேடையில் அரங்கேற்றுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ் வளர்ச்சித்துறை பணிகளுக்கெல்லாம் ஐயா விஜயராகவன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நிறைய ஆலோசனைகளை தந்து எப்பொழுதும் அவர்கள் பேசுகிற முறையை பார்க்கும் நமக்கெல்லாம் பொறாமையா இருக்கும். ஒரு உயர் அதிகாரி என்கிற தோரணை இல்லாமல், சக அதிகாரிகள் என்கிற அந்த தோரணம் இல்லாம ஒரு நண்பர்கள் போல, சகோதரர்களை போல, சகோதரிகள் போல அவர்கள் பழகுவது வேற எந்த துறையிலும் இது மாதிரி நீங்க பார்க்கவே முடியாது. இவ்வளவு ஒற்றுமையான இந்த துறையில பணியாற்றக்கூடிய இருவருக்கு இன்றைக்கு பிறந்தார். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இவர்கள் இருவரும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள், ஒரே பேட்ச், ஒரே துறையில பணியாற்றக்கூடிய வாய்ப்பு. அதை விட இன்னும் சிறப்பா சொல்லணும்னா 2 பேரும் அவர்கள் படித்த போது தங்கப்பதக்கம் பெற்ற பெருமைக்குரியவர்கள். ஒருவர் அன்பு சிறீன் ஐயா அவர்கள், அவரை பற்றி ஒரு காணொலி குறும்படம்.
யமுனை காவிரி போல் பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வு இதயக்கனி எங்கள் இதயக்கனி இதயக்கனி நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா வாழும் நேரம் இந்த நாட்டில் உள்ள ஏழை வாழும் நேரம் லலிதாமா பற்றிய ஒரே ஒரு புகைப்படத்தை பார்த்தாலே அவருடைய குணம் தெரிய வரும். அம்மாவுக்காக ஒரு குணம் நவீன் இல்லைண்ணா கேமரா நீங்கள் நல்லாயிருக்கும் நாடகமே இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாரு. அதாவது அம்மா அவர்களை பற்றிய அம்மா அவர்களுடைய குணம் எப்பொழுதும் எல்லாரையும் பாராட்டிக் கொண்டே இருப்பது. அதை காட்டு அந்த பேச்சு போட்டி வருகிற மாணவன்கிட்ட அவங்க பேசுற ஒரு விதம் உண்மையாவே பரிசுகளை பெற்றதை போல ஒரு உணர்வை ஏற்படுத்தும். எல்லாத்தையும் சொல்ல மாதிரி சொல்றாங்க, நீதான் முதல் பரிசு வாங்குற, நீதான் முதல் பரிசு வாங்குறன்னு மாநில போட்டிக்கு வந்த 32 பேர்த்தையும் சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு தயால மனம் படைத்தவர். அவரை பாராட்டுறதுனால அவர்களுக்கு பெருமை அல்ல, எங்களுக்கு தான் பெருமை என்கிற நிலையில் இது மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஐயா இயக்குனர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். இது மாதிரி இந்த ஒரு குறுகிய இடைவெளிக்குள்ள இதை மிகச் சிறப்பாக தயார் பண்ண எங்கள் நண்பர் சட்ட முனீஸ்வரன் அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியோடு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த மாலை போடுறது, சால் போடுறது, சால் போடுறது எல்லாத்துக்குமே பக்காவா பிடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம முனீஸ்வரன் தான். இளந்தமிழர் இலக்கிய பேரவை என்கிற ஒரு அமைப்பை மிகச்சிறப்பாக நிர்வகித்து வருகிற அவரை மனமார்ந்து வாழ்த்துக்கிறோம். அவரை வாழ்த்துறவர்களை அன்போடு அழைக்கிறோம். கவிஞர்கள் சிவகங்கை யார் வந்திருக்கா? கவிதை போட்டியில் வெற்றி பெற்றுவீங்க. சிவகங்கை மாவட்டம் யாரும் இல்லையா? ஆமா, ஒரு நாலு வழியில எங்க அண்ணனை வாழ்த்துங்க, எங்க அண்ணன் எங்க அக்கா வாழ்த்துங்க. அது போல வேற திருவள்ளூர்ல கவிதை போட்டி யாரும் இல்லையா? பார்க்க முடியும் அப்படி இருக்கீங்களே, ஓடிவா பார்த்து யாரு மலேசியா செல்லக்கூடிய பயணம் ஐயா சரியாக 2 மணிக்கு கிளம்பிடுவேன். பண்பலையில வாழ்த்துற மாதிரி இன்று பிறந்தநாள் காணும் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹலோ, வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம். விடிலும் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். உங்கள் அன்பு தமிழன் சேலம் ஆஜய குட்டி பிரகாஷ். ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான கதைகளையும் கருத்துகளையும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்ம இன்றைக்கு மதுரை சங்கத்துல மிகப்பெரிய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று சிறப்பாக பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த திருவாயில் தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழை நேசித்து, தமிழை காதலித்து, தமிழை சுவாசித்து என்றும் தன்மான தமிழனாக வளம் வந்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும் தமிழ்தான் உயிர், தமிழ்தான் பேச்சு, தமிழன் எங்கு சென்றாலும் சிறப்பாக இருப்பான் என்பதற்கு உதாரணமாக இருக்கும் என் அன்பிற்கும் மேலான, என் உடலில் கலந்த உயிருக்கும் மேலான விஜயராகவன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்கு மறுபெயர் உண்டு. பிறந்தநாள் என்பது
என்பது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான விஷயம். இந்த பொக்கிஷமான தருணத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையில் 1000 விஷயங்கள் கடந்து வந்திருக்கும். இந்த தருணத்தில் இந்த பிறந்தநாள் போல என்னால் வாழ வாழையடி வாழையாய் சோலையடி சோலையாய் செந்தமலை பைந்தமலாக்கி பைந்தமலை வேற்றமலாக்கி வேற்றமலை நச்சமலாக்கி நச்சமொழி ஒருமொழியாக்கி உயிர்மொழியை தனிமொழியாக்கி என் தாய்மொழிக்கும் பிறந்தநாள் காணும் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி, என்ன நண்பர்களே, இன்னைக்கு சுவாரஸ்யமான கதைகளை கேட்டீங்களா? மீண்டும் ஒரு நல்ல தருணத்துல உங்களோட சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தமிழன் சேலம் ஆர்ஜே குடி பிரகாஷ் மற்றும் இர்ஃபானுக்கு நன்றி, வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அன்புக்கு இளந்தமிழர் சிவன் அவர்கள் அம்மாவையும் ஐயாவையும் வாழ்த்துகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதன் பள்ளியிலே 12 ஆண்டு காலம் படித்து, கல்லூரியிலே 3 ஆண்டுகள் படித்து விளங்க முடியாத சிலவற்றை ஒரு உரையிலே விளக்க வைக்க முடியும் என்று சொன்னால், அதிலே தெரிந்திருக்கும் அவருடைய மொழி ஆற்றல், மொழி பற்றி எவ்வளவு வேண்டும். அந்த மொழி தலைவருக்கு, அந்த மொழி பற்றுடையவருக்கு என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் எங்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி துறையின் எங்கள் உலக தமிழ் சங்கத்தின் இயக்குனர் ஐயா அன்புச்செழியன் ஐயாவுக்காக என்னால் முடிந்த 4 வரி கவிதை. உலக தமிழ் சங்கத்தின் இயக்குனர் எங்கள் உள்ளங்களை தமிழால் இயக்குகின்றார். தமிழகத்துறையின் துணை இயக்குனர் அம்மா லலிதா அவர்கள் இன்று பிறந்தநாள் காண்கிறார் என்றால், அவர்களை நாங்கள் பரிமாறும் இடத்தில் அடிக்கடி பார்த்து இருக்கிறோம். தமிழ் எங்கள் உணர்வு பசி ஆற்றியது, அம்மா எங்கள் வயிற்று பசியை ஆற்றினார் பல தடவை. அம்மா பிறந்தநாள் காணும் அம்மா அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி. லலிதா அவர்கள் தமிழ் அரசினுடைய துணை இயக்குனர் என்பதை விட தூண் இயக்குனர் என்று சொல்லலாம். சட்ட முனீஸ்வரன் அவர்கள் அம்மா அவர்களையும் அன்புசெழியன் ஐயா அவர்களையும் வாழ்த்துறை கவிதை உரையாக வாழ்ந்து வருகிறார். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமை ஒரு பெருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்ற வரிகளை சொல்லி, தமிழுக்காக தொண்டு செய்யும் நல்ல உள்ளங்கள் மத்தியில் ஒரு பிறந்த நாள் விழாவிற்கு அண்ணன் ஆவடியார் வந்திருக்கிறார். இதுதான் இந்த மேடையினுடைய சிறப்பு. உலக தமிழ்ச்சங்கத்தை கட்டி காக்கின்ற எங்கள் அன்புக்குரிய அன்புச்செழியன் ஐயா அவருக்கும் எனக்குமான ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இருவரும் கருத்தவர்கள், நிறத்தால் கருத்தவர்கள், உள்ளத்தால் உயர்ந்தவர்களாக ஐயா இருக்கிறார்கள். நானும் அவ்வாறே உயர்கிறேன். சென்னை மாவட்டத்தினுடைய உதவி இயக்குநராக இருக்கக்கூடிய அம்மா லலிதா அம்மா அவர்கள் உள்ளத்தினாலும் நிறத்தாலும் குணத்தாலும் வெண்மை குணத்தில் இருக்கிறார்கள். அதனால்தான் இன்று மஞ்சள் நிறத்தில் மங்களகரமாக வந்திருக்கிறார்கள். தமிழை காக்கின்ற இந்த துறையை சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை உதவி இயக்குநர்களும் இயக்குனர் பெருந்தகைகளும் துணை இயக்குநர்களும் இயக்குனர் பெருந்தகைகளும் இது போன்ற ஒரு நல்ல விழாவில் வருகை புரிந்து ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் வாழ்த்த எமக்கு வயதில்லை. உங்களை அத்துணை பேரையும் இந்த இளந்தமிழர் இலக்கிய பட்டறையில் வந்திருக்கக்கூடிய மாணவர்களின் சார்பாக வணங்கி உங்கள் பிறந்த நாளுக்கு நீடூழி வாழ வேண்டும், எங்கள் ஆயுளையும் இணைத்து தமிழுக்காக நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அதாவது எல்லாருக்கும் ஒரு குறிப்பான ஒரு விஷயம், அந்த பழபாஸ்கர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்திட்டு இருக்காங்க. பழபாஸ்கர் என்கிற மனிதரை உருவாக்கியதே அம்மா லலிதா அம்மா தான். ஏன்னா ஒவ்வொரு போட்டிக்கு வரும்போதுனா இவங்க இருவரும் அந்த மகன் அம்மா என்கிற அந்த உறவுடைய முறை ரொம்ப மெய்சிலிர்த்து போவோம். இவர் எப்ப பார்த்தாலும் அவங்க 2 கரங்களை பற்றுறது, காலில் விழுந்து கும்புறது, அவங்க வேற வேலையே இல்லையா அப்படின்னு உறுதியோட பேசுறது, இதெல்லாம் ரொம்ப காண்பதற்கு ரொம்ப கண்டவர் காட்சிகளாக இருக்கும். இப்பொழுது அவருடைய நிகழ்ச்சி உரை. அம்மா என்னை திட்ட மாட்டாங்க, அதோட உண்மையை ஒன்று சொல்றேன். என்னை திட்ட மாட்டாங்க. 2012
இளந்தமிழ் இலக்கியப்பட்டது திருவரங்கத்தில் முதல் மாணவர்கள் நாங்கள். நிறைவு நாள் அமைச்சருக்கு முன்னாடி பேசணும். அம்மா தான் என்னை வந்து சரிபார்ப்பு பண்ணி செய்யறாங்க. யார் என்ன பேச போறீங்க, குறிப்பு அப்படின்னா எடுத்துட்டு வாங்குறேன். நான் அப்பொழுது துடிப்பு ரொம்ப அப்படி கத்தி பேசுவேன் பயங்கரமா. என்ன பேச ஒரு ஆரம்பிச்சோன்னே, சிங்கத்தின் கூட்டம் வேணா உட்கார்ந்து அம்மா பிடித்த அமைச்சர் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. வேடத்தை தாக்குதல் வேங்கை வீரம் இப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம மைக் ஆஃப் பண்ணிடுங்க. உண்மையிலேயே ஒரு கூப்பிட்டு நள்ளிரவு 1 மணி எனக்கு நல்லா நினைவு இருக்கு. ஒரு பெரிய நோட்டு கொண்டாந்து கொடுத்து, தம்பி 54 பேர் பேசியிருக்காங்க, என்ன பேசினாங்கிறத விடிய காலம் 6 மணிக்கு நீ உட்காந்து எழுதி கொடுத்துறோம் என்று சொல்லிட்டு நான் உட்கார்ந்து எழுதுகிறேன். அவர்களும் தூங்காமல் என்னோடு உட்கார்ந்து முதல் பட்டறையில் 54 பேர் என்ன பேசினாங்கிறதை நான் எழுதி கொண்டே இருக்கிறேன். பின்னாடி இருந்து குறிப்பைகளை எடுத்துக் கொடுத்த ஒப்பற்ற அம்மா அவர்கள், தாயுள்ள படைத்த கருணை படைத்தவர்கள். அன்பு செழியன் அப்படின்னு சொல்லணும். ஐயா அவர்கள் திட்டுவதை போல தெரியும், அவர்கள் திட்டுவதில்லை. கண்டிப்பானவர் அதே நேரத்தில் நல்ல பண்பானவர். ஏன் திட்டாங்கிறது நாங்கள் ஒவ்வொரு முறையும் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், நாங்கள் வளர வேண்டும் என்பதில் மிகப்பெரிய ஒரு அக்கறையுடையவர். அவருடைய தனிப்பட்ட முறையெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு மிகச்சிறந்த ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பத்தின் பின்னணியை கொண்டு, திராவிட இயக்கத்தினுடைய பின்னணியை கொண்டு, திராவிடத்தை போல வர வேண்டும் சொல்லுவாரு. தம்பி எல்லாரையும் பேசுங்கிறார். அவர் சொல்லுவாரு, இந்த வழக்கம் போல இந்த வள்ளலாறு, பெரியாரு, அண்ணா பேசுறது மட்டும் இல்லாம உலக தலைவர்கள் எடுத்துக்கொண்டு பிடல் காஸ்ட்ரோவை பேசுங்கள், சேரிவராவை பேசுங்கள் என்று சொல்லி, லெனினை பேசுங்கள் என்று சொல்லி மாற்று சிந்தனைக்கான தரத்தை திருத்தியவர் ஐயா அவர்கள். நான் வந்து ஆன்மீகத்துறையோடு சார்ந்திருக்கிறதுனால ஐயாவோட ஆன்மீகோட ஒரே பல்லாண்டு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன். ஆமா, வல்லாண்ட வல்லாண்ட வல்லாயிரத்தாண்ட வளவோடி 100,000 மல்லாண்டதிந்தோடு மணிமண்ணாவும் சேவடி செவ்வித்தர காப்பு அடியோமோடு நின்னோடு பெருவின்றி 1000 பல்லாண்டு வடிவாரின் வளமார்பினில் வாழ்கின்றவங்கையும் வல்லாண்டு வடிவாயுது வளத்துறையும் சுடராளியும் வல்லாண்டு படை ஓர்வுக்கு வழங்கும் வாந்த சன்யமும் வல்லாண்டு. நாயகர்கள் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் சேவை செய்ய வேண்டும். ஆள் போல் தலைக்கு அருகு போல் வேரோடி அவருடைய தமிழ் பணி தொடர வேண்டும் என்று அவருடைய பாதங்களை தொட்டு விழுந்து வணங்குகிற பெரியவர்களே, அம்மா நீங்க வாங்க, உங்களுடைய பாத கமலத்தில் விழுந்து நாங்கள் மரியாதை செய்வது உண்மையா இருக்கும். அம்மா நீங்க தயவு செய்து மேடைக்கு வரணும், வாங்க. அரங்க நிறைந்த கரவொலி இருந்தாங்க. அதாவது இந்த அன்புசெழியன் ஐயா அவர்களும் அம்மா லலிதா அம்மா அவர்களும் இரவு நம்ம எல்லாருக்கும் பனிக்கூழ் ஐஸ்கிரீம் வாங்கி தருவதாக எல்லாருக்கும் ஒருத்தரோட எல்லாருக்கும் வாங்கி தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு அடுத்ததாக எம்மையெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஐயா திண்டுக்கல் தமிழ் பெரியசாமி ஐயா அவர்களையும் வாழ்த்து. குறுகிய நேரம், அதனால் குரல் வெண்பாவிலேயே அவர்களை வாழ்த்து விரும்புகிறேன். குரல் வெண்பாவில் மரபு வாழ வேண்டும் என்பதற்காக 2 அடிகளில் குரல் வெண்பாவில் அமைந்த பாடல். அன்பு செழியரே ஆற்றல் மறவரே இன்பத் தமிழாக வாழ. அன்பு செழியரே ஆற்றல் மறவரே இன்பத் தமிழாக வாழ. வீரமங்கை லலிதாதான் வெற்றி திருமகள் ஈரத் தமிழாய் நிர்வாள். வாழ்க தமிழாக வாழ. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நான் லலிதா அம்மாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு எந்திரிச்சு வந்தேன். அம்மாவை பத்தி நான் சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு. அம்மாவுக்கு என்ன நினைவு இருக்கிறதான்னு தெரியல, ஆனா நான் என்னைக்குமே அவங்களை ஞாபகம் வச்சிருப்பேன். ஏன்னா 12ஆம் வகுப்புல அந்த மதுரை மாவட்ட அளவுல நான் தேர்வு செய்துபட்டு அந்த மாநில போட்டிக்காக போயிருக்கேன். மிகுந்த பசி, உண்மையான சொல்லணும்னா அந்த பயண நேரத்துல முடிச்சுட்டு அப்பதான் வந்து அந்த முகவரியை கண்டுபிடிச்சு நாங்க போறதுக்கே போட்டி ஆரம்பமாயிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு தருணம். ஆனா நான் காலைல சாப்பிடல, உள்ள அறைக்குள்ள போயாச்சு. போய் அங்க விலை எண்ணெல்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்து தலைப்பு தேர்வு செய்யக்கூடிய ஒரு நேரம். அப்படிப்பட்ட நேரத்துல முகத்தை பார்த்து நீ இன்னும் சாப்பிடலையா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
இதை நான் ஒரு நிகழ்ச்சியோட என்னோட வார்த்தைகள் எனக்கு அப்படியே தடுக்குது இந்த இடத்துல சொல்றதுக்கு. அது அவங்களுக்கு இந்த இதை மறந்துருக்கும். ஆனா இன்னைக்கு வரையும் நான் அதை ஞாபகம் வச்சிருக்கேன். நேற்று முதல் கொண்டுங்க அந்த பரிமாறுற நபர் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு அக்கா. அவங்க கிட்ட கேக்குறாங்க, ஏமா நீ வேணா போய் சாப்பிடு, அது வரை நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொன்னதை நான் கவனிச்சேன். அப்பதான் ஒருத்தருடைய குணம் என்னைக்குமே மாறாதுங்க. அதற்காக இருந்து வந்தேன். நான் கண்டிப்பா இந்த விஷயத்த இந்த மேடையில சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புகைப்படம், ஒரு நபரை குறித்த அந்த ஒரு புகைப்படத்தை எவ்வளவு அருமையா அந்த நபருடைய குணத்தை ஒரு புகைப்படத்துல இன்னைக்கு அடக்கி இருக்கிறாங்க. அப்ப அத்தகைய ஒரு அம்மாவிற்கு, ஒரு தாயிடம் படைத்த அம்மாவிற்கு ஒரு மகனாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையிலே. நன்றி. அம்மா அவர்களை பற்றி எந்த புகைப்படத்தை போடலாம் என்று சொல்லும்போது ஐயா அவர்கள் தான் விஜயராமன் ஐயா தான் யோசனை சொன்னார். இந்த புகைப்படத்தை போடியா, அவங்களுக்கு இதுல சரியான புகைப்படம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு புகைப்படத்தால் அவங்களுடைய ஒட்டுமொத்த குணாதிசயத்தை நம்மளால் உணர முடிகிறது. அதை தொடர்ந்து ஐயா அன்புசெழியன் ஐயா அவர்களுக்கு ஏற்புரை. அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனெனில் இது ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வு. என்னுடைய வாழ்க்கையில் உண்மையை சொல்ல போனால் இதுவரையில் நான் பிறந்த நாள் கொண்டாடியதே இல்லை. என் பெற்றோர்கள் ஒருவேளை எனக்கு ஒரு விவரம் தெரிகின்ற காலம் வரையில் ஒரு பிறந்த நாள் என்றால் ஒரு புத்தாடை இருக்கும், அன்றைக்கு வீட்டிலே ஒரு வடை பாயாசம் என்பது போன்ற உணவு வகைகள் இருக்கும். இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த பிறந்த நாளை ஒரு கலித்தொகையிலே பாலை பாடிய பெருங்கடுகோவிலுடைய ஒரு பாடல், அதிலே ஒரு வரி வரும், ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை. இது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, தோழமைக்கு மட்டுமல்ல, உயர் அலுவலர் சார்நிலை அலுவலர் என்ற உறவுக்கு மட்டுமல்ல, அனைத்து உறவுகளுமே உணர்வுகளின் அடிப்படையில் பின்னப்படுகின்ற போது அதனுடைய எழுச்சி வீரியமிக்கதாக இருக்கும். அத்தகைய ஒரு எழுச்சியினுடைய விளைவுதான் என்னை இந்த அளவுக்கு இயங்க வைத்திருக்கிறது என்பதை இந்த மன்றத்தின் முன்னால் சொல்லிக் கொள்வதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். அதே போல இன்னொரு பரிபாடலில் இருந்து கூட எனக்கு சில வரிகள் நினைவு தொடங்கிய நல்லந்தோனார் பாடிய பாடல் என்று நினைக்கின்றேன். சிறுவள் முருகனிடத்திலே அவர் வேண்டுகின்ற போது, யாம் இறப்பவை பொன்னும் பொருளும் போகமும் அல்ல, நின்பால் அன்பும் அருளும் அறனும் மூன்றும் என்ற வரிகள் என்னை அறியாமல் எனக்கு நினைவுக்கு வந்தன. அதுபோல் நான் எங்களுடைய இயக்குனர், என்னுடைய அன்பு உடன்பிறப்பவரிடத்துல நான் எதிர்பார்ப்பது இந்த அன்பு, அருள், அரண் என்கின்றது மூன்றும் தான். அப்போதுதான் தமிழை தனித்தமிழாக பேச வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது என்னை பல இடங்களிலே பண்படுத்தி இருக்கிறது. இதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று நினைத்தேன். காலம் இன்றைக்கு அந்த இடத்திலே எனக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறது. அதுவும் இந்த கற்றறிந்த அறிஞர்கள், படைப்பாளர்கள்